வன்னிய சங்கம்னு படம் போட்டு வைக்கிறேன். இன்னைக்கு வன்னிய சங்கம் சொல்றேன். தேர்தல் வந்தா என்ன செய்வாங்க? தேர்தல் வந்தா நாங்க இருக்க கட்சியில தான் ஓட்டு போடுவோம்னு சொல்றோம். அப்ப எதுக்கு நீ வன்னிய சங்கம் சொல்ற? தேர்தல் வந்தா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னா அது உண்மையிலே நீ வன்னிய சங்கம் வன்னியன்னு சொல்றது அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு வந்து வன்னிய சங்கம் சொல்லிட்டு தேர்தல் வந்தா நான் திமுக ஓட்டு போடுவேன், அண்ணா திமுக போடுவேன். நீ அங்கேயே இரு. தமிழ்நாட்டிலாம் எப்படின்னா நான் குறிப்பாக நான் எல்லா மாவட்டங்களுக்கும் போனா வந்தா கேட்பேன், நாங்களும் வன்னியர் தான். வன்னியர்னா என்ன கட்சியில் இருக்கீங்க? திமுக அண்ணா திமுக. உங்களெல்லாம் வன்னியரா நான் அங்கீகாரம் பண்ணல. ஏன்னா நான் தான் உனக்கு சாதி சான்றிதழ் கொடுக்கணும். நீ திமுகவில் இருக்கிற அண்ணா திமுகவில் இருக்கிற நீ கருணாநிதி ஜாதி, நீ அண்ணா திமுகவில் இருக்கிற ஜெயலலிதா ஜாதி. ஒன்னு நான் வன்னியரா அங்கீகாரம் பண்ண முடியாது. நீ வராத, அதை சொல்லிட்டு வராதுன்னு இப்படியே சொல்லுவேன். ஏன்னா நீ கட்சி தேர்தல் வந்தா நீ எந்த கட்சிக்காக ஓட்டு போடுவ, எந்த கட்சியில இருப்ப. உனக்கு பிரச்சனை பாதிப்புன்னு வந்தா மட்டும் நீங்க நாங்க வன்னிய சங்கம் வன்னியர் எங்கிட்ட வரணும். அப்ப நாங்க வந்து உங்களுக்கு நிக்கணும். உங்க பிரச்சனை ஒண்ணு வீட்டுல பிரச்சனை அப்படி இப்படி வந்தா அதுக்கு மட்டும் நாங்க வந்து நிக்கிறோம். இது எதுக்கு? ஆக சமூகம்னா நாமும் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி வச்சிருக்கோம். இதுல எல்லா சமுதாய மக்களும் இருக்கிறாங்க. நாமும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றோம். நீங்க வன்னியரா இருக்கிற நீங்க எல்லாம் எந்த கட்சியில இருக்கணும்? இந்த கட்சியில தானே இருக்கணும்.